ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ரிலேட்டடான வீடியோஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஎஸில் என்னென்ன நடந்திருக்கு, ஸோ இப்போ என்ன கரண்ட்டாக வந்து அங்கே அப்டேட் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்தியன் மார்க்கெட்டு தாண்டி நான் யூஎஸ் மார்க்கெட் போகிறதுக்கான ஒரே ரீசன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டையும் கொஞ்சம் பார்க்கணும், என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான ரீசன் தான். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது, ப்ளஸ் வந்து நான் வந்து எந்த ஒரு இன்வெஸ்டர் அட்வைசரும் கிடையாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் ரிசர்ச்சில் வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பயன்படுறதுன்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ வாங்க ஸ்டாக் மார்க்கெட், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்றதை பார்ப்போம். ஸோ மார்க்கெட் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா February 19th ஸோ டெக் ஸ்டாக் எல்லாமே ரீபவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து ஒரு ஆப்டிமைசேஷனில் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓவர்வியூ என்ன இருக்குது வெட்னஸ்டே அப்படின்றத வந்து S&P 500 வந்து ஒரு 6,853 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நேற்று வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் வந்து ஒரு 22,687 அப்படின்றது வந்து ஒரு லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதேமாரி டவ் ஜோஸ் வந்து ஒரு 49,672 அதாவது ப்ளஸ் 0.1%ன்றதை வந்து நேற்று வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து என்னவா இருக்குன்னா கண்டினியூஸ்லி ஒரு ஆப்டிமிஸ்டிக்ஸில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஓரளவுக்கு தான் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ டுடே அதாவது கீ ஹைலைட்ஸ் என்ன இருக்குது அந்த நம்மளோட யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா, என்விடியா ப்ளஸ் மெட்டா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ என்விடியா வந்து 2% வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க ஏஐ சிப்ஸ் டீலில். ஸோ வித் மெட்டா பிளாட்ஃபார்மில். ஸோ மெட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து என்விடியாவோட சிப்பை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து இன்னும் நான் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் என்னோட ஏஐ ரிசர்ச்க்கு அப்படின்ற மாதிரி மெட்டா வந்து சொல்லியிருக்காங்க. மெட்டான்றது யாரும் இல்லை, நம்ம ஃபேஸ்புக்கோட மதர் பிராண்டு தான் வந்து மெட்டா. ஸோ அவங்க வந்து என்விடியாவோட சிப்ஸை வந்து நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பில் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமேசான் ஷேர் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமேசான் ஷேரை வந்து நம்ம வாரன் பஃபட் வந்து அவரோட 75 ஸ்ட்ரைக்கையும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.2% வந்து ஆஃப்டர் அவர் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணதால் ஸோ 65% வந்து ரீபவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்கலாம் அமேசான் பொறுத்த வரைக்கும். அதேமாரி அதாவது ஃபெட்டோட ப்ரெஸ் மீட் ரிலீஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, மிக்சடு சிக்னலில் தான் வந்து ரேட் கட்ஸ் இருக்குது. ஸோ அஃபிஷியலாக டிவைடட் ஆன் டைமிங். ஸோ எல்லாமே வந்து ஒரு டைமிங்கில் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். மேபி இந்த ஜெரோம் போல் வந்து போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் ரேட் கட்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெக்டரில் வந்து அதாவது சாஃப்ட்வேர் செக்டாரில் ரெக்கவரி வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெக் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து ஒரு ஹையரை நோக்கி போயிட்டுருக்கு ஆஃப்டர் ரீசெண்ட் வீக்னஸை பொறுத்து. ஸோ இந்த ஏஐ வீக்னஸை வந்து தாண்டி ஒரு ஹையருக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ டாப் மூவர்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி வந்து லூசர்ஸ் அண்டு வின்னர்ஸை பார்ப்போம். ஸோ என்விடியா, அமேசான், அப்புறம் கோல்ட்மேன் சாட்சு, அப்புறம் மேடிஸ் அண்டு விங்ஸ்டாப் இந்த எல்லா ஸ்டாக்குமே வந்து அரௌண்ட் 2%லேருந்து 13% வரைக்கும் வந்து அவங்களோட மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அப் கொடுத்துருந்தது. ஸோ இந்த 2% 13%லாம் வந்து டாலரில் கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்மளோட இந்தியன் மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை வேல்யூடு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த போலோ, ஏஎம்டி, அப்புறம் ஆப்பிள் டிஜிட்டலு, சிஸ்கோ, அப்புறம் ஜென்ரல் மில்ஸு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அரௌண்ட் 10 to 3%க்கு மேலே வந்து கீழே விழுந்திருக்காங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஏஎம்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் என்விடியா மாதிரி சிப் கம்பெனி தான், அவங்களும் விழுந்திருக்காங்க. அதேமாரி சிஸ்கோ சிஸ்டம் வந்து நம்ம நெட்ஒர்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது, அவங்க வந்து ஒரு 12% விழுந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஸோ செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருந்தது வந்து கன்சியூமர் ஸ்டெபிலிசி தான். ஸோ அவங்க வந்து ஒரு 1.5% வந்து இன்றைக்கி நல்ல ஒரு செக்டார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. டெக்னாலஜி நல்ல ஒரு செக்டாரில் வந்து இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கு. அதே மாதிரி யூட்டிலிட்டிஸ் வந்து நல்ல ஒரு 1.1% வந்து நல்ல ஒரு ரெக்கவரியை கொடுத்துருக்கு. ஹெல்த் கேரு, ஃபினான்ஷியல் இவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. பட் ஆனால் மெட்டீரியல்ஸ் அண்ட் எனர்ஜி இவங்க 2 பேரும் வந்து ஒரு லாஸை தான் வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ மெட்டலும் எனர்ஜியும் வந்து
கன்வெர்ட் ஆகலை ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஸ்டெபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து இந்த ஃபெட் ரிலீஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபெட் ரிலீஸ் அண்டு எக்கனாமிக் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து நம்ம கீ டேக் அவேவாக எடுத்துக்கலாம். ஸோ அஃபிஷியலாக டிவிடெண்ட் வந்து டைமிங் ரேட் கட் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செவரல் பார்ட்னர்ஸ் சப்போர்ட், அதாவது ஃப்யூச்சரில் வந்து ஒரு ரேட் கட் இருக்கும் பை இன்ஃப்ளேஷனை பொறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹோல்டிங் ரேட் வந்து ஸ்டெடியாக இருக்குது. ஸோ அதனால் இன்கமிங் டேட்டா வந்து ஓரளவுக்கு நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களோட மணி ஃப்ளோவில். அதுமாரி மிக்சடு அக்ரிமெண்ட் ஓவர் இன்ஃப்ளேஷன் வாசஸ் லேபர் மார்க்கெட்டு ப்ரையாரிட்டிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் ஓவர் இன்ஃப்ளேஷன்னா ஒரு நல்ல ஒரு மிக்சடு அக்ரிமெண்ட் ஓவர் இன்ஃப்ளேஷனில் தான் இருக்குது இப்போதைக்கு. எதுவுமே பெருசாக வந்து அதாவது இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பொருள் மட்டும் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகாமல் ஓரளவுக்கு மிக்சடாக தான் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதால மோஸ்ட்லி வந்து இப்போதைக்கு ரேட் கட் தேவையில்லைன்ற மாதிரி ஃபெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்கமிங் எக்கனாமிக் டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா டுடே வந்து பெண்டிங் ஹோம் சேல்ஸு, வால்மார்ட் ஏர்னிங்ஸ் இந்த ரெண்டும் வரணும். அதே மாதிரி டியூஸ்டே, ஃப்ரைடே, ஸோ இவங்க இந்த 2 நாளில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி ப்ரைஸ் வந்து என்ன டேட்டா வருதுன்னு பார்க்கணும். ஜிடிபி அட்வைஸ் எஸ்டிமேட்டட் என்ன எஸ்டிமேட் கொடுக்குறாங்க ஜிடிபியை வச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபைனலாக ஃப்ரைடே வந்து கன்சியூமர் சென்டிமெண்ட்டு ஃபைனல் என்னவா இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ அண்டு டெக் ஸ்பாட்லைட் பார்ப்போம். ஸோ என்விடியா அண்ட் மெட்டா பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லார்ஜ் ஸ்கேலில் வந்து என்விடியாவோட பிசிஸை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அதாவது பை பண்ண போகிறோம். ப்ளஸ் அதில் வந்து பர்டிகுலராக வந்து GB 300 சிஸ்டம்ஸை வந்து டேட்டா சென்டருக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேரியஸ் CPU அடாப்ஷனில், அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஸ்பெக்ட்ரம் எக்ஸ் நெட்வொர்க்கிங் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க என்விடியா. அதேமாரி மார்க்கெட்டில் என்ன இம்பேக்ட் இருக்கும் இதனால் அப்படின்னா டெக் செக்டார் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, அதாவது ஏஐ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அதே மாதிரி இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஏஐ இன்ஃப்ரா வந்து ஸ்பெண்டிங் பண்ணுறதுக்கு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி சாஃப்ட்வேர் ஸ்டாக் அது எல்லாமே வந்து ஒரு ஆஃப்டர் ரீசன்ட் வீக்னஸை வச்சு ஒரு ஹையரை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபோக்கஸ் ஷிஃப்டிங் டு லாங் டேர்ம் ஏஐ ரெவன்யூ பொட்டன்ஷியல் அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு ஏஐ பொட்டன்ஷியலை வச்சு ஒரு ஃபினான்ஷியலாக வந்து நம்ம வந்து க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏஐ ஸ்டாக்ஸு, ஏஐ ரிலேட்டடான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கம்பெனிஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டோட அவுட்லுக் என்ன அப்படின்னா புல்லிஷ் ஃபேக்டரில் வந்து டெக் செக்டார் இருக்குது. அப்புறம் மேஜர் கம்பெனிஸ் வந்து ஏஐ இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா கம்பெனியும் ஓரளவுக்கு புல்லிஷாக இருக்குது. அதேமாதிரி கன்சியூமர் வந்து இந்த எஃப்எம்சிஜி சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊருப்படி எஃப்எம்சிஜி, அவங்க ஊருப்படி கன்சியூமர் ஸ்டேபிள் ஹிட்டிங் ரெக்கார்டு ஹையில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டு இந்த ரேட் கட் பண்ணாதது, அதேமாதிரி ஏஐ டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஒரு ஏஐ வச்சு ஒரு செக்டார் இப்போ பண்ணிகிட்டு இருக்குல்ல, ஸோ அது. அதேமாதிரி சாஃப்ட்வேர் செக்டார் டவுன் ஆகிருக்கு 31%, அதோட ஹையிலேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பேரிஷில் இருக்குது. அதேமாதிரி கீ டு வாட்ச் பாயிண்டில் வந்து வால்மார்ட் ஏர்னிங்ஸ் வந்து டுடே இருக்குது, அதை பார்க்கணும். அதேமாரி பிசிஇ இன்ஃப்ளேஷன் டேட்டா அது வந்து இன்னைக்கு வருது. ஸோ நம்ம மண்டே, அதாவது வியாழக்கிழமை வருது. அதேமாதிரி ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸுக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணுறதுன்றது நல்லாயிருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டே இன்ஃபார்ம்டு, சப்ஸ்கிரைப்டு ஃபார் டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ். இது வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் என் வீடியோ பார்ப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ யூஎஸ் மார்க்கெட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி டெய்லியும் வந்து உங்களுக்காக யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்குன்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி மக்களே.